நம்மில் பலருக்கும் ஒரு சுவாரஸ்யமான பழக்கம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. சம்பளம் வந்த முதல் வாரம் நம்ம ராஜாவா உணர்வோம். கையில காசு புரளும். ஆனா அதே மாதத்தோட கடைசி வாரம் வரும்போது அடுத்த சம்பளம் எப்ப வரும்னு தேதியை இயக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த முதல் வார ராஜாவுக்கும் கடைசி வார கூஜாவுக்கும் நடுவுல நம்ம பணம் எங்க போகுது? நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா ஏன் நம்மளால பணத்தை சேமிக்க முடியல? இங்க பிரச்சனை சம்பாத்தியத்தில் இல்ல. பணத்தை கையாளும் விதத்துல தான் இருக்கு. பணத்தை நிர்வகிக்கின்றது ஒரு பெரிய ராக்கெட் விஞ்ஞானம் எல்லாம் இல்ல. அது ஒரு சின்ன கலை. சில எளிய விதிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த மாச கடைசி திண்டாட்டத்துக்கு நாம முழுசா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு அருமையான கதையையும் நாம அன்றாடம் செய்யற ஆனா கவனிக்க தவறுகிற 8 செலவுகளை பத்தியும் பார்க்க போறோம். இந்த தவறுகளை நாம சரி செஞ்சா மட்டும் போதும். பணம் தானா நம்ம பஸ்ல தங்க ஆரம்பிக்கும். சரி, வாங்க வீடியோக்கு உள்ள போகலாம். ஒரு ஞானி திரண்டி இருந்த மக்களுக்கு முன்னால் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள். அது ஒரு மாயைச் சேறு. இதில் சிக்கிக் கொண்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கத்திலே இருப்பார்கள் என்று அவர் உணர்ச்சி வசப்பட பேச அனைவரும் கரவொலி எழுப்பி ஆர்ப்பரித்தனர். ஆனால் அந்த ஞானி இந்த சொற்பொழிவை நடத்த பணம் வாங்குகிறார் என்பது அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. இதுதான் மாயையின் விளையாட்டு. இந்த உலகில் மிகச் சிலருக்கே இது புரிகிறது. யார் இதை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை இந்த மாயை உச்சத்தின் சிகரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது அவ்வளவு கடினம் அல்ல. அதை விடவும் கடினமானது பணத்தை சேமித்து வைப்பது. நிறைய பேர் கொஞ்சம் பணம் கிடைத்தவுடன் தான் பெரிய ஆள் என்று பறக்கத் தொடங்கி விடுகிறார்கள். அவர்களுக்கு பணத்தின் விதிகள் தெரிவதில்லை. சரஸ்வதியும் லட்சுமியும் பணத்தின் உண்மையான விதி. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், சரஸ்வதியின் படம் எப்போதும் அமர்ந்த நிலையில் இருக்கும். லட்சுமியின் படம் நின்ற நிலையில் இருக்கும். சரஸ்வதி சொல்வாள், நான் சீக்கிரம் வரமாட்டேன். ஒருவேளை நான் வந்துவிட்டால் நான் திரும்பி போக மாட்டேன் என்றான். ஞானத்தை அவ்வளோ எளிதில் பெற முடியாது. ஒரு முறை நாம் ஒரு ஞானத்தை பெற்றுவிட்டால் அந்த ஞானத்தை நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. ஆனால் லட்சுமியின் விதி என்னவென்றால், அவள் சீக்கிரம் வந்துவிட்டால் சீக்கிரமே சென்று விடுகிறாள். ஒரு மனிதனுக்கு பணத்தை சரியாக கையாள தெரியாவிட்டால் லட்சுமி சீக்கிரமாகவே அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறாள். எனவே நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதே முக்கியம். பணக்காரன் ஆவதற்கான முதல் வழியும் இதுதான். உங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைத்து மேலும் பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டறியுங்கள். இன்றைய இந்த கதையில் உங்கள் பணத்தை சேமிக்க நீங்கள் உடனடியாக குறைக்க வேண்டிய 8 வகையான செலவுகளை பற்றி சொல்கிறேன். இதை நீங்கள் இப்போதே நிறுத்திவிட்டால் பணத்தின் உண்மையான விதிகளை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதில் இந்த 8 இடங்களில் உங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கும். உண்மையாகவே உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கியிருக்கிறது என்று நீங்களே உணர்வீர்கள். சரி, இப்போ நாம் அன்றாடம் செய்கிற அந்த 8 தவறுகள் என்னென்னு பார்ப்போம். முதல் தவறு என்னன்னு பார்ப்போம். நான் தான் பெரிய ஆள் பிறருக்காக செய்யும் ஆடம்பர செலவுகள். நமது தேவைக்காக ஒரு பொருளை வாங்குவது வேறு. ஆனால் அடுத்தவர்களின் பார்வைக்காக நம்மை பெருமையாகவும் பணக்காரர்களாகவும் காட்டிக்கொள்வதற்காக தகுதிக்கு மீறி ஒரு புதிய கார், பெரிய பைக் அல்லது விலை உயர்ந்த அலைபேசியை மாத தவணையில் வாங்குவதுதான் நாம் செய்யும் பெரிய தவறு. ஒரு கணம் யோசியுங்கள், இந்த பொருள் உண்மையிலே எனக்கு தேவையா? இல்லை அடுத்தவர்களுக்கிடம் நான் பெரிய ஆள் என்று காட்ட தேவையா? இந்த கேள்விக்கு நீங்கள் நேர்மையாக பதில் தேடினால் உங்கள் செலவில் ஒரு பெரிய பங்கு குறைந்துவிடும். சமூக வலைத்தளங்களில் வரும் படங்களையும் நண்பர்களின் ஆடம்பர பொருட்களையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு நமது நிதி நிலையை மறந்து செய்யும் செலவுகள் மன அமைதியை குலைத்து கடனை மட்டுமே பரிசளிக்கும். உங்கள் சுயமதிப்பு நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களில் இல்லை, உங்கள் சாதனைகளிலும் மன அமைதியிலும் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அடுத்து நாம செய்யற 2வது தப்பு, தள்ளுபடி மாயாஜால விற்பனையின் மாயவலை கடைகளில் கண்ணை பறிக்கும் 50% தள்ளுபடி இப்போதே வாங்குங்கள். சிறப்பு சலுகை போன்ற விளம்பரங்களை பார்த்தவுடன் நமக்கு அது தேவையா இல்லையா என்று யோசிக்கிறதே இல்லை. விலை குறைவாக கிடைக்கிறது,
அப்புறம் வாங்க முடியாது என்ற எண்ணத்தில் தேவையே இல்லாத ஒரு பொருளை வாங்கி வீட்டின் ஒரு மூலையில் போட்டு விடுகிறோம். இந்த தள்ளுபடிகள் ஒரு மாயாஜாலம் போன்றவை. ஒரு சட்டை 2000 ரூபாய் என்று விளம்பரப்படுத்தி இப்போது 1000 ரூபாய் மட்டுமே என்று கூறிவிட்டால் நீங்கள் 1000 ரூபாய் மிச்சப்படுத்தியதாக நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் 1000 ரூபாய் செலவு செய்துள்ளீர்கள். ஒரு தள்ளுபடி உங்களுக்கு தேவையான பொருள் மீது இருந்தால் மட்டுமே அது நல்ல தள்ளுபடி. மற்றபடி அது உங்க பணப்பையை காலி செய்யும் ஒரு தந்திரமே அன்றி வேறில்லை. திட்டமிட்டு வாங்குங்கள். தள்ளுபடிக்கு அடிமையாகாதீர்கள். மூணாவதா நாம செய்கிற